தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 8:26. தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எல்லோருடைய நிலையையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லோருடைய வாழ்வு நிலையையும் அறிந்து வைத்திருப்பதனால் எல்லா மனிதரும் பலவீனத்திற்கு உட்பட்டவர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் பலவீனத்திற்கு உட்பட்ட மனிதரை மறுபடியும் அந்த நபர் பலவீனத்தில் விழுந்து விடாமல், தொடர்ந்து விழுந்து கொண்டு இருக்காமல் எழுந்து நிற்பதற்கு ஆண்டவர் துணை நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இன்றைய நாளின் இறைவார்த்தையில் தூய ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். தூய ஆவியானவர் துணையாக வரக்கூடியவராக இருக்கிறார். பலவீனத்தில் ஒருவர் பாவத்தில் விழுகின்ற பொழுது ஆண்டவர் உள்ளத்தில் உணர்த்துகிறார். மறுபடியும் எழுந்து வருவதற்கு, எழுந்து நிற்பதற்கு, மறுபடியும் விழுகின்ற பொழுது மறுபடியும் தூய ஆவியானவர் உணர்த்துதலை, உந்துதலை தருகிறார். ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ வேண்டும் என்று. அப்படி ஒவ்வொரு முறையும் விழுகின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்முடைய நிலையை அறிந்து உணர்ந்து நமக்கு துணை நிற்கக்கூடிய நிலைதான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த உந்துதல். யாரெல்லாம் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் விழுந்தாலும் மறுபடியும் எழக்கூடிய ஒரு நிலைக்கு தங்களை உட்படுத்துகிறார்கள். விழுந்தாலும் ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடுகிறார். காரணம், ஆண்டவர் அந்த நபரை தனக்கு நெருக்கமாக வைத்திருக்க ஆவல் கொள்ளுகிறார். அந்த நபர் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒன்று தான் தூய ஆவியானவரின் உணர்த்துதல். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உள்ளத்தை தூய ஆவியானவர், ஆண்டவர் எப்படி உணர்த்தி கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்ட உந்துதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே உமக்கென்று, உம்முடைய பரிசுத்தத்தை சுமப்பதற்கென்று நான் விரும்புகிறேன், ஆவல் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உமக்கு மட்டுமே சாட்சியாக வாழ என்னை பயன்படுத்துவீராக. பலவீனத்தில் விழுகின்ற பொழுது என்னுடைய மனதிற்கு, உள்ளத்திற்கு, இதயத்திற்கு ஆண்டவரே, நான் உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்கின்ற இந்த திடனை, பலனை, உணர்த்துதலை எனக்கு கொடுப்பீராக. அப்படி ஆண்டவரே, உமக்கு நான் சாட்சியாக இருக்க முடிவெடுக்கின்ற பொழுது என்னுடைய பலவீனம் என்னை மேற்கொள்ளாது. நீரே என்னை மேற்கொள்ளுகிறீர். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.